நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நாமக்கல் கவிஞரை பற்றி நியூ புக், ஓல்ட் புக் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே வீடியோஸாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி ஓவராலாக வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிரும். சரி வாங்க இன்றைக்கி நாமக்கல் கவிஞரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்னென்னு பாருங்கள். வேர் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். அவருடைய பெற்றோர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி. நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் வந்து எதுன்னு கேட்கலாம். நாமக்கல் கவிஞர்னால் நாமக்கல்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊர்னு பார்த்துக்கோங்க. மோகனூரில் வந்து பிறந்திருப்பார். நாமக்கல் கவிஞருடைய காலம் பார்த்துக்கோங்க 1910 1888 முதல் 24/8/1972 வரை. அவரை வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து எப்படி சொல்லுவோம், வே ராமலிங்கனார் தான் வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவருடைய முக்கியமான நூல்கள்லாம் பாருங்கள். அவருடைய படைப்புகள்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா, நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் கொடுத்துட்டு இது இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. எது நாமக்கல் கவிஞர் நூல் அல்ல. அதை மாதிரிலாம் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க என்னென்ன படைப்புன்ட்டு. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள். அவருடைய சிறப்பு பேர் வந்து என்னென்னு பாருங்கள், இதிலே இருக்குது பாருங்கள். அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் தான். அவருடைய நூல்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. சங்கொலி. அவருக்கு இப்போ வந்து நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இல்லையா? அவருக்கு வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன சிறப்பு செஞ்சுருக்கு, மத்திய அரசு வந்து என்ன சிறப்பு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞரே பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். எந்த வருடம்னு பார்த்துக்கோங்க, 1949. நடுவண் அரசு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விருதுன்னு பார்த்துக்கோங்க, பத்மபூஷன். பத்ம விருதுகள்லேயே வந்து நிறைய விருது இருக்கும். பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பத்மபூஷன். நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள்லாம் வந்து எந்தெந்த தலைப்பில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர், புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர். இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பாடல்கள் வந்து இயற்றியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா என்னுடைய நாடு, இந்த என்னுடைய நாடுன்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் வந்து ஒரு புகழ்பெற்ற பாடல் வந்து பாடியிருப்பார். என்னுடைய நாடு இந்த தலைப்பில் இடம்பெற்ற பாடல் வந்து எந்த தலைப்பில் எந்த மலரில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தேசிய மலர், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பெண்மையை பற்றி எந்த இதில் வந்து பாடியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சமுதாய மலர். பெண்மைன்னா என்னென்னா, இப்போ நம்ம பெண்களை வந்து நம்ம எப்படிலாம் சொல்லலாம், தங்கைன்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம், மனைவின்னு சொல்லலாம். இதை மாதிரி வந்து பெண்மையோட சிறப்பை பற்றி நாமக்கல் கவிஞர் தான் வந்து பாடியிருப்பார். எந்த தலைப்புலன்னு பார்த்துக்கோங்க, சமுதாய மலர். அந்த தலைப்பில் தான் வந்து பார்த்துருப்பாரு. நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள்லாம் பாருங்கள். எத்தனை இசை நாவல்கள் படைச்சிருக்கான்னு பாருங்கள். 3 இசை நாவல் வந்து எழுதியிருப்பார். 12 கட்டுரையும் எழுதியிருப்பார். தன் வரலாறு. அவருடைய வரலாறே பார்த்திங்கன்னா 3 தான் எழுதியிருப்பார். 5 புதினம் எழுதியிருப்பார். இலக்கிய திறனாய்வு கட்டுரை பார்த்திங்கன்னா ஒரு 7 இது எழுதியிருப்பார். அவருடைய கவிதை தொகுப்பு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 10. சிறுகாப்பியங்கள் ஒரு 5 இது படைச்சிருப்பார். எத்தனை நூல்களை மொழிபெயர்த்திருப்பாருன்னு பார்த்துக்குவோம். 4 படிப்பு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். இவருடைய சிறப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா காந்தியத்தை பின்பற்றியதால் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இவர் பெற்றோருக்கு வந்து 8வது மகன். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் வந்து பெற்றோருக்கு வந்து எத்தனாவது மகன் பார்த்துக்கோங்க, 8வது மகன். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் வந்து இருந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். இது பார்த்திங்கன்னா மிக புகழ்பெற்ற வரி. ஸோ இது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், ஸோ கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என சொன்னது வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ அடுத்து பாருங்கள், உப்பு சத்தியாகிரக தொண்டர் வழிநடை பாடல்கள் வந்து என்னன்னு பாருங்கள். ஸோ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. ஸோ நாமக்கல்லார் வந்து சிறந்த விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டும் முக்கியம்தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இது பாடினது வந்து நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருப்பார். ஸோ உப்பு சத்தியாகிரகத்தால் வந்து அவர் பங்கு பெற்று வந்து சிறை தண்டனை வந்து பெற்றிருப்பார். ஸோ அவ்வளோதான். இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம நாமக்கல் கவிஞரை பற்றி வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.